என்னங்க சீசனிங், சீசனபிள், சீசனல், சீசன்டு இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை ரிலேட் பண்ணி நான் இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வருவனா நீங்க அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ், while speaking the manager added a little humor as seasoning to make the meeting less boring. என்ன அர்த்தம் அந்த சென்டென்ஸ்க்கு? அந்த மேனேஜர் மீட்டிங்கில் பேசும் பொழுது அவருடைய பேச்சில் சுவாரஸ்யத்திற்காக நகைச்சுவையை கலந்து மீட்டிங் போர் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக பேசினாரு. வெரி குட். அப்ப இந்த இடத்துல சீசனிங்னு சொல்லிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க வெறும் சீசனிங் மட்டும் பார்க்க கூடாது, ஹியூமர் ஆஸ் சீசனிங் இத சேர்த்து பார்க்கணும். அதாவது சீசனிங்னா ஜெனரலா உணவில் மேலும் சுவை ஊட்டுறதுக்காக நம்ம வந்து சால்ட், பெப்பர், சில மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவருடைய பேச்சுல சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக அந்த ஹியூமரை சால்ட் பெப்பர் மாதிரி ஆட் பண்ணி ஒரு ருசியோட தராரு. கரெக்ட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், mangoes are seasonal fruits in summer. என்ன அர்த்தம்? அதாவது கோடை காலத்தில் மாம்பழங்கள் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல சீசனல்னு சொல்லிருக்கோம், இதுக்கு என்ன அர்த்தம்? சீசனல் அப்படின்னா அந்த பருவத்தோடு தொடர்புடைய இல்ல காலத்தோடு தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம். குட் ஒன். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள், selling crackers is a seasonal business during Diwali. What is the meaning? Okay, seasonal business அப்படினா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம். சரி, இங்க வந்து நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் வச்சு பேசுறோம், அதாவது தீபாவளி பண்டிகை. சோ தீபாவளி பண்டிகையோடு தொடர்புடைய ஒரு வியாபாரம் தான் பட்டாசு விற்பது. வெரி குட். சோ இந்த இடத்துல சீசனலுக்கு பண்டிகையோடு தொடர்புடைய இந்த சென்டென்ஸ்ல ஏன்னா தீபாவளின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், the weather is seasonable today. இங்க என்ன அர்த்தம்? அதாவது பருவத்திற்கு ஏற்றார் போல இன்னைக்கு வந்து வானிலை இருக்கு. குட். சோ இங்க சீசனபிள் அப்படின்றது, சீசனபிள் அப்படினா பருவத்திற்கு உகந்த, பருவத்திற்கு ஏற்றார் போல. எஸ். அடுத்த எக்ஸாம்பிள், it's April. The weather is extremely cold, which is really unseasonable. இந்த இடத்துல அன்சீசனபிள் அப்படின்னா பருவத்திற்கு மாறாக. ஏப்ரல் மாசத்துல யூசுவலா வந்து உஷ்ணமா இருக்கும், சுடும், ஓகேவா, வெயிலா இருக்கும். ஆனா இங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அப்படின்னு சொல்றாங்க, which is really unseasonable. அதாவது பருவத்திற்கு எந்த வகையிலும் பொருந்தாத வகையில் அந்த வானிலை உள்ளது, மாறாக, எதிராக உள்ளது. இதுதான் அதுக்கு அர்த்தம். வெரி குட், வெரி குட். சோ இந்த இடத்துல அன்சீசனபிள்னா, அன்சீசனபிள் அப்படின்னா பருவத்திற்கு அல்லது காலத்திற்கு அந்த வானிலைக்கு மாறாக. வெரி குட். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள், dogs usually come into season during December. come into season அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல அதுக்கு மீனிங் மேட்டிங் சீசன், அதாவது இனப்பெருக்கம் பண்ற காலம், மார்கழி மாசம், அதான் டிசம்பர் அப்படின்றது. வெரி குட், வெரி குட். அடுத்தது, they hired a seasoned manager to lead the new branch. என்ன அர்த்தம்? அதாவது புது பிரான்ச்சை வந்து லீட் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜரை அவங்க வந்து ஹையர் பண்றாங்க. வெரி குட். சோ இந்த இடத்துல சீசன்ட்க்கு சீசன்ட் அப்படினா வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படினு அர்த்தம். குட். சரியா? கடைசி சென்டென்ஸ், the intern is knowledgeable but still unseasoned in handling clients. என்ன அர்த்தம்? அதாவது இன்டர்ன் அப்படின்னா தெரியும் இல்லையா, ஒரு கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு சம்பளம் இருக்கலாம் இல்ல இல்லாம போகலாம். சரியா? அந்த மாதிரியான ஒரு இன்டர்ன் எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து ஹைலி நாலேஜபிள், அறிவாளி தான். ஆனா கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுல அவர் வந்து அன்சீசன்ட், which means அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அனுபவம் இல்லாம இருக்காரு. வெரி குட், வெரி குட். சோ இதெல்லாம் தான் சீசனிங், சீசனல், சீசனபிள், சீசன்ட் இந்த வார்த்தைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். நல்லா இருந்தது, எக்ஸலென்ட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.